ராசா. நீங்கள் கேம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோரியும் எல்லாம் வெஸ்ட்டாக இருக்கும் இல்லை ஈஸ்ட்டாக இருக்கும். காட் ஆஃப் வார் நான் விளையாடிட்டு இருக்கும்போதெல்லாம் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ஸ்டோரின்னு எதுவுமே செட் பண்ணல, நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் எழுதுறீங்களான்னு கேட்டார். 120 FPS மேலே போகும். ஸோ ரோப்ஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அதே ஒரு 100+ ப்ரோட்டோடைப் பண்ணி தான் கடைசியில் இப்போ நீங்கள் பார்த்த கேம் பிளே. சுழல்வாள் ஐடென்டிஃபை பண்ணி அதோட டைனமிக்ஸ் எப்படி இருக்கும், அது எப்படி மூவ் பண்ணும், ரொம்ப ஓவர் பவர்டாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து சேலஞ்சஸ் ஆகுது. பெரிய பழுவேட்டரையர் அந்த வேர்ட்ஸே எங்கள் வாயில் வரல, ரிகலெக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அப்படின்னாங்க. நேம் வைக்கும்போது ரொம்ப சிம்பிளாக வைக்கணும், விண்ணேந்திரன் வச்சுட்டு வின்னா தான் வந்து கூப்பிடுவாங்க. காசிப் சிஸ்டம்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். இப்போ ஜப்பானில் ஆடினாலும் ஸ்பெயினில் ஆடினாலும் இந்த கேமர்ஸ் ஆடும்போது தமிழ் கேட்டுட்டு தான் விளையாட போகிறாங்க. தமிழ் கல்ச்சரை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். விஷ்லிஸ்ட் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், பட் வெயிட்டிங் ஃபார் த கேம், யூ வாண்ட் டு ப்ளே இட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பெரிய கேம்ஸ் எல்லாம் வருது இந்த இயர், GTA அந்த மாதிரி. அண்ட் கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் சைடும் சப்போர்ட் கேட்டிருக்கு, எக்ஸ்பாக்ஸ் சைடு எல்லாமே. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஹாப்பி இந்த கான்வர்சேஷன் உங்க கூட வச்சுக்க போகிறதுல. ஏன்னா இப்போது சமீபமாக இன்டர்நெட்டில் வந்து அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சன் ஆஃப் தஞ்சை. ஏன்னா எந்த பக்கம் திறந்தாலுமே அதோடைய அந்த ரீல்ஸாக இருக்கட்டும், அந்த வீடியோஸாக இருக்கட்டும், ஏன்னா தமிழ் சார்ந்த இந்தியன்லேயே வந்து பெருசாக அந்த வீடியோ கேம்ஸ் நம்ம ஊரை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அண்ட் சன் ஆஃப் தஞ்சை வர்றப்போ எல்லாருக்குமே பயங்கர ஹாப்பி. ஏன்னா அது பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அந்த டெப்த்து, அந்த கதைக்களம் எல்லாமே பார்க்குறது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ உங்கள் 2 பேருடைய கான்ட்ரிபியூஷன் அதில் ரொம்ப பெருசு. நீங்கள் அதோடைய ஸ்டோரி, டைலாக்ஸ் அண்ட் அதை கம்ப்ளீட்டாக எழுதியிருக்கிறீங்க. அண்ட் யூ டிசைன்ட் இட். த ஹோல் அவுட்லைன் ஆஃப் சன் ஆஃப் தஞ்சை அப்படிங்கிறது எங்கேருந்து துவங்குச்சு, அண்ட் இது வந்து நம்ம தமிழ் கல்ச்சரை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஒரு பெரிய விஷயமா இருக்க போகுது? ஸோ இதோட இனிஷியல் இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்காக நான் கேமர் அண்ட் என்டையராக ஃப்ரம் டெக்னாலஜி பேக்ரவுண்ட், டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் தான், கேம் டெவலப்மெண்ட் சைட் கிடையாது. அண்ட் நீங்கள் கேம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டோரியும் எல்லாம் வெஸ்ட்டாக இருக்கும் இல்லை ஈஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சைனீஸாக இருக்கும், ஜாப்பனீஸ் ஸ்டோரி பண்ணுவீங்க, இல்லை எல்லாமே நார்ட், யூரோப் ரிலேட்டடாக, இல்லை க்ரீக் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நமக்கு அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது. நீங்கள் நம்ம அதை ட்ராவல் பண்ணி பார்த்தா தெரியும், அதை பீப்புள் செலிப்ரேட் ஆக்சுவலாக வந்துட்டு. சரி, அப்போ அதுலேருந்து நம்ம ஏன் ஒரு கேம் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. நம்ம ஸ்டோரி நம்ம சொல்லுவோம், ஆனால் அது அவ்வளோ இம்மர்சிவாக ஒரு குளோபல் குவாலிட்டியில் இருக்கணும் அப்படின்றது தான் விஷன். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் சன் ஆஃப் தஞ்சை. ஓகே சார், நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பாடல்கள் எழுதுறீங்க, படத்திற்கு வசனங்கள் எழுதுறீங்க, கேமுக்கு வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப, சின்ஸ் யூ ஆர் மோர் இன்டு டெக்னாலஜி, யூ நோ அபவுட் தட், ஒரு கேம், அந்த கேமுடைய அந்த பொட்டென்ஷியல், அந்த கேமுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு உங்களுக்கு தோணுன விஷயங்கள்? என்னோட ஸ்கூல் படிக்கிற சமயத்தில் பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா நானும் என் தம்பியும் விளையாடிட்டு இருப்போம். இல்லை அதான் அங்கே தான் எங்களோட கேமிங் இதுக்குள்ளே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் டூம் விளையாடுவோம், அப்புறம் நிறைய வெவ்வேறு கேம்ஸ் ஆடிட்டு இருப்போம். அப்புறம் எனக்கு காட் ஆஃப் வார் நான் விளையாடிட்டு இருக்கும்போதெல்லாம் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அது மாதிரி நிறைய இந்த க்ரீக் மித்தாலஜி, இந்த மித்தாலஜிலாம் விளையாடிட்டு இருக்கும்போது இது மாதிரி நம்ம நிறைய தமிழில் பண்ணலாம், இது மாதிரி கேம்லாம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்ன்ட்டு அந்த ஒரு பீரியட், ஒரு 10 வருஷம், ஒரு 10-15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கேமுக்கு எழுதணும். அசாசின்ஸ் கிரீட் நான் விளையாடிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு இது மாதிரி தமிழுக்கு வந்து இது மாதிரி கேம் ஒன்று பண்ணணுன்ட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் அது எப்படி சாத்தியம், ஏன்னா இங்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதுக்கான ஒரு இது இல்லை அப்படின்றது. அதுக்கப்புறம் இங்கே அப்ரஹாம் வந்து என்ன ஒரு பாட்டுக்காக வந்து மீட் பண்ணார். இந்த சன் ஆஃப் தஞ்சைக்கு ஒரு பாட்டு மட்டும் பண்ணி கொடுக்கணும்னு. சரி, என்னன்னா பாட்டு எழுதி கொடுத்துட்டேன். அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு கேம் எழுதணும்னு ஆசை இருக்குது, ஸ்டோரியாக பண்ணணுன்ட்டு, ரொம்ப அதுக்கான டயலாக்ஸ் இதெல்லாம் பண்ணணுன்ட்டு ஒரு இது இருக்குது. இது முடிச்சுட்டு ஃப்யூச்சரில் ஏதாவது கேம்ஸ் பிளான் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் இல்லை சார், இந்த கேம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற கேமுக்கே இன்னும் நாங்கள் ஸ்டோரின்னு எதுவுமே செட் பண்ணல, சும்மா ஒரு அந்த வேர்ல்டு மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம், நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் எழுதுறீங்களான்னு கேட்டார். ஸோ அப்படி தான் வி ஸ்டார்டட். ஓகே. ஸோ அந்த கேமுக்கு எழுதுறது மூவி பயங்கர டிஃப்ரெண்ட்டு. நமக்கு அந்த கதைன்றது ஒன்று தான், உணர்ச்சிகள் அது எல்லாமே ஒன்று தான். ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் முக்கியமான கேள்வி வந்து அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, அவங்க என்ன ஆட போகிறாங்க, அவங்க என்ன எடுக்க போகிறாங்கன்ற கேள்வி தான் இங்கே மையமாக இருக்கும். நம்ம அங்கே திரைப்படங்களில் நம்ம சொல்கிற கதை, நம்ம காட்டுற காட்சிகள், அதுதான் அவங்களுக்கு. அந்த இதில் வந்து அவங்க தான் இயக்குனர், அவங்க தான் வந்து அந்த கதையோட ஒரு டிரெக்ஷன். அவங்களுக்கு நம்ம வந்து அந்த கதைக்கான ஒரு அவுட்லைனையும் ஒரு பேஸையும் கொடுக்குறோம். அந்த கதையை அவங்க விளையாடிக்கிட்டு போகிறாங்க, அவங்க விளையாட அந்த கதையை திரைக்கதையை அவங்க எழுதுகிறாங்க. இதை மனசில் வச்சுட்டு எழுதுறது இதில் வித்தியாசமாக பார்த்தேன். கிரேட் சார். அண்ட் சமீபமாக பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் அந்த சோலாஸ் மேலேயும் அது முன்னாடி இருந்து அது இருந்தாலும் அது படமாக வந்தோன்னா அதோடைய ஸ்கேல் வந்து ரொம்ப பெருசாச்சு.
பொன்னியின் செல்வன்லையும் நம்ம பார்க்குறப்ப அந்த வந்தியத்தேவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எல்லா கேரக்டர்ஸையும் ட்ராவல் பண்ணால் அந்த கதையை நகர்வில் கொண்டு போகிறது. ஸோ இதுலேயும் வந்து ஒரு கேரக்டர் நீங்கள் வந்து உருவாக்கி இருக்கிறீங்க. ஸோ இந்த கேரக்டர் ஏன் ஒரு ரியல் கேரக்டராக இல்லாமல் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டராக இருக்குது, அண்ட் இந்த கேரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி க்ரோ ஆக போகுது? கரெக்ட். ஸோ எனக்கு முதல்ல அப்ரஹாம் வந்த சமயத்தில் எனக்கு ராஜேந்திர சோழனோட கதையை நம்ம பண்ணணும் கேமாக, ராஜேந்திர சோழனாக விளையாடணும் எல்லாம் அப்படின்னு தான் சொன்னார். அப்படி தான் ஆரம்பித்தோம். ஆனால் அப்போ என்னென்னா அதை வந்து நம்ம ஒரு புனைவாக ஆக்கும்போது, ஒரு விளையாட்டாக ஆக்கும்போது நமக்கு நிறைய புனைவு தேவைப்படுது. அதை அந்த ஃபிக்ஷன் நிறைய திங்ஸ் உருவாக்க வேண்டியிருக்கு. ஹிஸ்ட்ரியை எவ்வளவு பெண்ட் பண்ண முடியும், எவ்வளோ பெண்ட் பண்ணால் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அது சரியாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகள் எழுந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு கதைக்காக, ஆக்ஷனுக்காக நிறைய எலிமெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்போ எவ்வளவு தூரம் அதை நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதனால வந்து என்ன டிசைட் பண்ணோன்னா, நம்ம அந்த இடத்த அந்த காலகட்டத்தை வச்சுக்கலாம், ஆனால் அந்த பாத்திரங்களை வந்து நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கல்கி க்ரியேட் பண்ண மாதிரி தான் அந்த வேர்ல்டு இருக்கும். அதில் நிறைய கதாபாத்திரங்களை வந்து அவராக க்ரியேட் பண்ணியிருப்பாரு. ஆனால் இதில் எல்லா கதாபாத்திரங்களும் க்ரியேட் பண்ண கதாபாத்திரங்கள் எல்லாம் பழைய கதைகள் மட்டும், எல்லாம் பழைய சோழர்கள் பற்றின கதைகள் சொல்லுவாங்க. அதுதான் வந்து நம்ம ஒரு ரியல் இதுக்குள்ளே இல்லாமல் ஃபுல்லாக ஒரு ஃபிக்ஷனலைஸ்டாக விண்ணீந்திரன் ஒருத்தரோட கதையை தான் இப்போ எல்லாம் விளையாட போகிறாங்க. விண்ணீந்திர சோழன் அப்படின்றவரோட கதையை தான். அது மூலமாக நம்ம அந்த உலகத்துக்குள்ளே அவங்களை அறிமுகப்படுத்திட்டு சோழர்களோட வாழ்க்கை, அந்த காலத்து தமிழ் மக்களோட வாழ்க்கை முறை எல்லாத்தையும் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சோம். ஓகே, அந்த நேம் எங்கே சார் போச்சுங்க, விண்ணீந்திர சோழன்? விண்ணீந்திரன் எனக்கு அந்த வேர்ல்டு வைடாக நம்ம இந்த கேம் விளையாட போகிறோம். நிறைய பேர் அந்த பேரை கூப்பிட போகிறாங்க. நமக்கு வந்து எனக்கு பொன்னியின் செல்வனில் ஒரு சிக்கல் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னது, எனக்கு நான் வெளிமாநிலத்திலேருந்து பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த பெரிய பழுவேட்டரையர் சின்ன அந்த வேர்ட்ஸே எங்கள் வாயில் வரல, அதெல்லாம் ரிகலெக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ நேம் வைக்கும்போது ரொம்ப சிம்பிளாக வைக்கணும், விண்ணீந்திரன் வச்சுட்டு வின்னா தான் வந்து கூப்பிடுவாங்க. ஓகே, வின்னான்னு கூப்பிடுவாங்க. அந்த வின்னான்றது வந்து ஒரு வின்னர்ன்ற சவுண்டோட ஒரு சவுண்டாகவும் எனக்கு வந்துச்சு. ஒரு இங்கிலீஷில் இருந்து ஒரு யூனிவர்சலாக இருந்துச்சு வின்னான்னு கூப்பிடும்போது எனக்கு. அதனால அந்த ஒரு விண்ணீந்திரன்ற ஒரு அந்த பேரை வந்து அதுல இருந்து எடுத்தேன். செங்கால் சோழர்ன்றவர் தான் வந்து அரசர், அவருடைய மகன். இவரோட இந்த இளவரசனோட ஒரு கதை. பியூட்டிஃபுல் சார். ஸோ ஒரு புனைவுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு கேம் பிளே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியுது சார். இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, அன்சங் எம்பரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் சோழர்கள் சார்ந்த விஷயம். அதுக்கும் நமக்குமான தொடர்பு உண்டா? ஸோ அது வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒரு டெக்னிக்கல் டெமோ மாதிரி. அது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அந்த பைப்லைன் எப்படி இருக்கும், என்னென்னலாம் அதில் லேர்னிங்ஸ் மாதிரி தான் அது டீமுக்கு வந்துட்டு. அண்ட் அதில் ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாம் இதில் ஃபிக்ஸ் பண்ணணும்னு. என்ன எக்ஸ்பெக்ட் நாங்கள் பண்ணல அப்படின்னா, அது ரீச் லைக் அது ஃப்ரீயாக போட்டிருந்தோம். அது ஒரு 75,000+ டவுன்லோட் போச்சு. அண்ட் எல்லோரும் ஸ்ட்ரீம் பண்ணாங்க, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்கன்றப்ப ரொம்ப ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுச்சு. ஓகே, இன்னும் இது இப்போ பெட்டராக கொடுக்கணும். இப்போ நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கல்ச்சர் இங்கேருந்து போகுது, காமிக்க போகிறோம் வேர்ல்டு வைட் அப்படின்னா, குவாலிட்டி பெட்டராக இருக்கணும், விஷுவல் நல்லா இருக்கணும், அனிமேஷன் கிளியராக இருக்கணும் அப்படின்றப்ப தான் இது ஒரு 3rd 4th டைம் ரீரைட் பண்ணது. இப்போ நீங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் இதுமாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் கேம் வரும்போது இன்னும் இது பெட்டர் ஆகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து தான் பண்ணோம். அண்ட் அந்த டைமில் தான் கரெக்டாக சாரையும் பார்த்துட்டு எனக்கு, ஏன்னா சார் தவிர வேறு யாரும் அதை பண்ணவும் முடியாது இந்த டெப்த்தை, ஏன்னா எல்லாம் மிக்ஸாக அமைஞ்சிருச்சு. எனக்கு கேம் பண்ண தெரியாது, வந்து பேசினவர் கேம் தெரிஞ்சோன்னே எல்லாமே அலைன் ஆயிடுச்சு. சரி, ஓகே அப்படின்னு. ஓகே, பொதுவாகவே பிளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸ் அதோடைய அந்த டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது சின்ன பசங்க. ஆனால் வந்து இன்னைக்கு டார்கெட்டாக அடல்ட்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி இருக்கிறாங்க. கரெக்ட். எப்படி இருந்தது இப்போ சன் ஆஃப் தஞ்சை அப்படின்ற அந்த பஸ் வந்தப்போ எக்கச்சக்கமான வீடியோஸ் அதை பற்றி வருது, கன்சிஸ்டண்ட்டாக நிறைய பேர் அந்த கேமை பற்றி பேசுகிறாங்க, அப்ராட்ஸில் அதை பற்றி பேசுகிறாங்க, இந்தியாவில் பேசுகிறாங்க. இந்த ரீச் எதிர்பார்த்தீங்களா? இது உண்மையிலே சொல்லணும்னா எதிர்பார்க்கல தான். ஏன்னா ரீசன் என்னென்னா, நீங்கள் இப்போ இந்த கேமை பிச் பண்ணும்போது, ஏன்னா நம்ம இப்போ பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பப்ளிஷர்கிட்ட பண்ணியிருப்போம், இப்போ ப்ளே ஸ்டேஷன் பண்ணியிருப்போம், எக்ஸ்பாக்ஸ் பண்ணியிருப்போம். எல்லாருமே ஒரே ஆன்சர் சொன்னதுன்னா, இதுக்கு டேட்டாவே இல்லை, மார்க்கெட் இருக்கானே தெரியாது, ரொம்ப லோக்கலாக பண்ணுறீங்க, ஒரு ஸ்டேட்டை மட்டும் வச்சு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ ட்ரெய்லர் போன பிறகு தான் எல்லாருமே ஓன் பண்ணிக்கிட்டாங்க, இது நம்ம கேம், நம்ம இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்றது. அதான் இப்போ கூட நான் பேசிகிட்டு இருந்தேன் பிளாட்ஃபார்ம் கிட்ட. நிறைய ஃபஸ்ட் டைம் கேமர்ஸ் இருக்க போகிறாங்க, ஸ்டோரிக்காக விளையாடுறவங்க இருக்க போகிறாங்க, நம்ம ஒரு மார்க்கெட்டே நம்ம க்ரியேட் பண்ணுறோம் கம்ப்ளீட்டாக. அவங்களுக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்க போகுது. ஒரு வேர்ல்டில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க கேமராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக வர போகிறாங்க, ஹிஸ்ட்ரி பிடிச்சவங்க வர போகிறாங்க. ஸோ அது ஒரு கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் தான் நமக்கு இண்டஸ்ட்ரியாகவே வந்துட்டு. ஓகே ஓகே சார், ரொம்ப அதிகமாக எல்லாரும் பேசின ஒரு விஷயம் வந்து அந்த சுருள்வாள் பயன்படுத்துகிற ஒரு விஷயம் வந்து நிறைய ஹைலைட்டடாக இருந்தது. அந்த மாதிரியான வேறு என்னென்ன சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் அதில் இருக்குது, அண்ட் சுருள்வாள் பற்றி இந்த கேமில் பயன்படுத்துறது?
சுருள்வாள் பற்றி அப்ரஹாம் இன்னொன்று டீட்டெயிலாக சொல்லுவார். ஏன்னா கேமிங்கில் வந்து முக்கியமான திங் அவங்களோட ப்ராப்ஸ் தான். இதெல்லாம் அவங்க பயன்படுத்த போகிறாங்க, இதெல்லாம் அவங்க பண்ண போகிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான இது வரைக்கும் யாரும் பயன்படுத்தாத மாதிரியான ஒரு வெப்பன்ஸ்லாம் என்னென்ன இருக்கும். ஸோ அதுதான் வந்து எல்லா வேர்ல்ட்ஸ்லேயும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இப்போ இந்த பசங்களுக்கு விளையாடுறதுக்கு, அடல்ட்ஸ்க்கு விளையாடுறதுக்கு. ஸோ இந்த ஆட்டத்தில் வந்து பண்ணும்போது நம்ம ரெகுலராக கத்தி ஈட்டின்றது மாதிரி இல்லாமல் இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்டு அவங்க யோசிச்சதுக்கு நிறைய டீட்டெயில் பண்ணி ஒர்க் பண்ணி ரிசர்ச் பண்ணி சுருள்வாள் ஐடென்டிஃபை பண்ணி அதோட டைனமிக்ஸ் எப்படி இருக்கும், அது எப்படி மூவ் பண்ணும், அது எப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று கிரியேட் பண்ண வைக்கலாம், அதை வச்சுன்ட்டு ஒர்க் பண்ணது அப்ரஹாம் அவரோட டீம் தான். ஸோ ஐ திங்க் யூ கேன் ஆட். ஸோ ஒரு மேஜர் திங் என்னென்னா டே 1 இது பண்ணும்போது கல்ச்சர் வந்து ஒரு கேன்வாஸ் மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் அட் எண்ட் ஆஃப் த டே கேமருக்கு நம்ம கொடுக்கும்போது அது ஃபன் இருக்கணும். அண்ட் இப்போ ஃபன் இருக்கணும்னா கேம் பிளேயில் என்னெல்லாம் புதுசாக கொண்டு வரலாம் அப்படின்னு. சரி, அப்போ காம்பேட் ஸ்டெல்த்துக்கு வந்து கம்ப்ளீட்டாக கலரியிலேருந்து போயிடலாம். ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்னா நம்ம சைனீஸ் அப்படி தான் இருக்கும், அதோட ஆரிஜினே நம்ம தான். ஸோ அதனால ஈவன் நான் வெளியே குளோபலாக சொல்லும் போது இந்தியன் நிஞ்சா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு புரியாது, இந்த மாதிரி ஒன்று இருக்குது தெரியாது இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே. ஸோ இதில் நீங்கள் பார்க்குற எல்லா ஸ்டான்ஸாக இருக்கட்டும், உரிமை அதாவது சுருள்வாளாக இருக்கட்டும், அருவாள் இருக்குது, வளரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெப்பன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஆத்தென்டிக்காக இருக்கணும் அப்படின்னு வச்சது. அண்ட் சுருள்வாளுக்கு என்ன பெரிய சேலஞ்ச் இருந்துச்சுன்னா நம்ம மோஷன் கேப்சர் பண்ணுறோம் எல்லாமே, பட் அது ரொம்ப ஹை ஸ்பீட் வெப்பன். உங்களுக்கு 120 FPS மேலே போகும் ஒரு செகண்டுக்கு. ஸோ அதில் நிறைய டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. ஸோ ரோப்ஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அதே ஒரு 100+ ப்ரோட்டோடைப் பண்ணி தான் கடைசியில் இப்போ நீங்கள் பார்த்த கேம் பிளே. ஏன்னா இது வரைக்கும் எந்த கேம்லேயும் இந்த டைப் ஆஃப் கேம் பிளேல வந்தது கிடையாது. அண்ட் பேலன்ஸ் வேறு பண்ணணும், ரொம்ப ஓவர் பவர்டாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்து சேலஞ்சஸாக இருந்துச்சு. பட் ஆத்தென்டிக்காக வி வாண்ட் டு கிவ், அதுதான் மெயின். ஸோ மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட் அந்த சுருள்வாளுடைய கேம் பிளே ஃபிகர் அவுட் பண்ணுறது, அந்த டியூனிங் தான் பேசிக்காக. இது எங்கெல்லாம் காம்பேட் யூஸ் பண்ணலாம், எங்கெல்லாம் ஸ்டெல்த் யூஸ் பண்ணலாம், அந்த பேலன்ஸ் வந்துட்டு. ஓகே 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 கிரேட். ஸோ நிறைய பேருக்கு இருக்க இன்னொரு கேள்வி என்னன்னா, எப்போ இந்த கேம் வரும்? ஏன்னா விஷ்லிஸ்ட் பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம், பட் வெயிட்டிங் ஃபார் த கேம், யூ வாண்ட் டு ப்ளே இட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஐ திங்க் ஒன்று பெரிய இது என்னென்னா, பெரிய கேம்ஸ் எல்லாம் வருது இந்த இயர், GTA அந்த மாதிரி. அண்ட் நிறைய கேம்ஸ் வந்து எல்லாம் க்யூவில் இருக்குது. ஸோ கரெக்டான டைம் தான் பார்த்துட்ருக்கோம். அண்ட் கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் சைடும் சப்போர்ட் கேட்டிருக்கு, எக்ஸ்பாக்ஸ் சைடு எல்லாமே. ஹோப்ஃபுல்லி ஏர்லி நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ரிலீஸ் இருக்கு. ஏர்லி நெக்ஸ்ட் இயர். ஓகே. சார், இப்போ தமிழ் சார்ந்து இந்த கேம் இருக்க போது அப்படிங்கிறப்போ உங்களுடைய அடிஷ்னல், ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் புதுசாக ட்ரை பண்ணுங்க. இப்போ பாகுபலிலேயே ஒரு லாங்குவேஜ் உருவாக்கியிருந்தீங்க. இதில் வந்து இன்னும் வைடனாக தமிழை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குது? முதல்ல இந்த கேம் டிசைட் பண்ண அந்த விஷயம் தான், தமிழில் தான் இந்த விளையாட்டு இருக்க போகுது, வேறு மொழியில் இருக்க போகிறது இல்லை. எல்லாருமே உலகம் முழுக்க இப்போ ஜப்பானில் ஆடினாலும் ஸ்பெயினில் ஆடினாலும் இந்த கேமர்ஸ் ஆடும்போது தமிழ் கேட்டுட்டு தான் விளையாட போகிறாங்க. அந்த ஒலி அவங்களுக்கு காதுக்கு போகும், அதை கேட்டுக்கிட்டு விளையாடுவாங்க. சப்டைட்டில்ஸ் இங்கிலீஷ்லேயோ அவங்களோட மதர் டங்லேயோ சப்டைட்டில்ஸ் இருக்க போகுது. ரெண்டாவது வந்து நம்மளோட தமிழ் கல்ச்சரை வந்து அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இங்கே இந்த ஒரு நிலத்துக்கு வரப்போகிறாங்க, இங்கே வரப்போகிறாங்க, இங்கே ஒவ்வொரு இதில் நிறைய கிராமங்கள் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒவ்வொரு கிராமத்துக்குள்ளே போகும்போது அங்கே ஒரு கதை சொல்லிகள் இருப்பாங்க, கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் போய் உட்காந்துட்டு கதை கேட்கலாம். அங்கே நிறைய நடனங்கள் நடக்கும், தெருக்கூத்து நடக்கும். அந்த தெருக்கூத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். நீங்கள் அதில் பாடல்கள் இருக்கும், அந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் நடந்து போயிடலாம். இல்லை எப்படி ஆடுறாங்கன்றதை நீங்கள் உள்ளே போய் கவனிக்கலாம். சிற்பிகள் இருப்பாங்க, அவங்களோட சிற்ப வேலைப்பாடுகளை போய் அவங்களோட வேலைப்பாடு பண்ணுற இடத்துல நீங்கள் போய் அப்சர்வ் பண்ணலாம். சங்க இலக்கிய பாடல்கள் உலகம் முழுக்க அங்கங்கே ஓலைச்சுவடிகளாக கிடைக்கும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு வர்றது வந்து கலெக்டிபிள்ஸ் மாதிரி, வேர்ல்டோட கலெக்டிபிள்ஸ் மாதிரி கொண்டு வரும். ஸோ அதுக்கு வந்து நல்ல பாடல்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டு, என்னோட மனைவி வந்து அவங்க சங்க இலக்கிய பாடல்களில் பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க தினம். அவங்க இதை க்யூரேட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த போர்ஷன் வந்து என்னென்ன பாடல்கள் வந்து இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு அதை அங்கே வைக்கிறோம். இது இல்லாமல் அந்த உலகத்தில் நிறைய ஆட்கள் இருக்காங்க. இதுக்கு ஒரு காசிப் சிஸ்டம்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். ஏன்னா ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அந்த நிகழ்வு எந்த இடத்துல நடக்குதோ அந்த மையப்புள்ளியாக வச்சுக்கிட்டு அங்கேருந்து அந்த பற்றின தகவல் மக்களுக்கு எப்படி பரவ போகுது, எவ்வளோ தூரத்துக்கு, இப்போ எவ்வளோ பக்கத்து ஊருக்கு எப்போ வந்து தெரியும். ஸோ அப்போ அங்கே அந்த ஊரில் போனீங்கன்னா அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு 2 நாள் கழித்து அந்த இன்னொரு பக்கத்து ஊரில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இது மாதிரி நடந்துச்சு, நேற்று ஒரு நடந்துச்சு, நல்ல கூட்டம் இருந்துச்சு. இன்னும் இல்லை விண்ணேந்திரன் வந்து விண்ணன் எவனோ ஒரு புது பையன், அவன் வந்து அடிச்சிருக்கான், அந்த மல்யுத்தத்தில் வந்து அவன் அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவனை பற்றி ஒரு பேச்சு இருக்கிறதும். ஸோ இது மாதிரி அந்த காசிப் சிஸ்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராட்காஸ்ட் பண்ணுறது. இது மாதிரி நான் அந்த வேர்ல்டு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் போய் சண்டை போடணுன்னு இல்லை, சண்டையே போடாமல்
அமைதியாக அந்த ஊரில் போய் வாழ்ந்துட்டு வரலாம். ம். நீங்கள் ஒரு ஆண்டு முழுக்க நீங்கள் அந்த ஊரில் வாழ்ந்தீங்கன்னா கூட அந்த ஆண்டு முழுக்க அவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும். அத்தனை நடனங்கள் நடக்கும். நீங்கள் அந்த அந்த ஒரு பண்பாடை புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த மக்களோட வாழ்க்கை முறையை புரிஞ்சுக்கிறதுக்கு உழவர்கள் இருப்பாங்க. நீங்கள் அதிகாலையில் எழுந்து போனீங்கன்னா அவங்க அந்த உழவு நடந்துட்டு இருக்கும், நடவு நடந்துட்டு இருக்கும். அப்போ அவங்க கூட போயிட்டு நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணலாம். இதெல்லாம் சைட் குவெஸ்ட்டாக வரும். ஓகே. ஸோ சைட் குவெஸ்ட்டாக நீங்கள் போய் அந்த மாதிரியான ஹெல்ப் எல்லாம் நீங்கள் பண்ணலாம். இதை நீங்கள் கற்றுப்பீங்க. ஒரு பானை செய்கிற தொழில் நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ இது மாதிரி நிறைய அந்த உலகத்தில் அறிமுகப்படுத்துறதுக்கு இருக்குது. ஸோ தமிழுக்கு என்னென்னா, உலகத்துக்கு நம்ம ஒரு தமிழ்நாட்டை கொண்டு போகிறோம், அவங்களோட வீடுகளுக்குள்ளே கொண்டு போகிறோம், தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்குறோம். தமிழ்நாட்டிலேயே வளர்ந்தவங்களுக்கும் தஞ்சாவூர்லேயே வளர்ந்தவங்களுக்கும் அந்த ஒரு காலகட்டத்துக்கு பின்னாடி போய் அதே தஞ்சையில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும், அதுக்குள்ளே நம்ம போனால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களாலையும் உணர முடியும். ஸோ எல்லாருக்குமே ஒரு புது அனுபவமாக இருக்கும். நைஸ் நைஸ். இதோட மெயின் ஃபர்ஸ்ட் எதை நோக்கி சார் போயிட்டு இருக்கோம்? இந்த கேமுடைய மெயின் கோரா அந்த ஒரு டார்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த கேமோட மெயின் கோர் அப்படின்றது எதை நோக்கி? நம்ம பேசிக்காக அந்த இதில் சொன்ன ஒரு ஒன் லைன் தான் நமக்கு வந்து நம்ம ஒன் லைனாக நம்ம வெளியில் வந்தது தான். வினேந்திரன் அவனுடைய அந்த நீங்கள் டீசரில் பார்த்துருப்பீங்கல்ல, அரசி வந்து மனநலம் பாதிக்கப்பட்டு சங்கிலியில் இருக்காங்க, தந்தை வந்து நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாரு, ஊர் வந்து பஞ்சத்தில் இருக்குது. இது மாதிரியான ஒரு நிலையில் வந்து வெறும் சுகத்தில் மட்டுமே மிதந்துக்கிட்டு இருக்கிற ஒரு இளவரசன், போதை சுகம் இது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு இளவரசனை வந்து அரசர் வந்து அவனோட உயிருக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சுட்டு, ஏன்னா சோழ சாம்ராஜ்யத்தோட கடைசி வாரிசு, அவனுக்கு அப்புறம் யாருமே இல்லை, இப்படி இருக்கிறவன் கிட்ட இந்த நாட்டை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை அரண்மனையை விட்டு வெளியில் போ, ஒரு விளையாட்டு விளையாடலாம், அரண்மனைக்கு ஒரு வருஷம் அந்த அரண்மனைக்குள்ளே வரக்கூடாது, வெளியில் போயிட்டு நீ ஒரு ஆண்டு நீ சர்வைவ் பண்ணிட்டேன்னா நீ உன்னோட பேரை பயன்படுத்தக்கூடாது, நீ இளவரசன்னு சொல்லக்கூடாது, என் பேரை பயன்படுத்தக்கூடாது, இது இல்லாமல் நீ ஒரு ஆண்டு சர்வைவ் ஆகிட்டேன்னா இந்த அரியணை உனக்கு கிடைக்கும், உனக்கு எல்லாம் நீ நினைக்கிற எல்லா சுகமும் கிடைக்கும், வெளியில் போன்றாரு. இவனும் ஒரு விளையாட்டுன்றதுனால அக்செப்ட் பண்ணிட்டு பேலஸ்க்கு வெளியில் வந்துடுறாரு. இப்போ இந்த தெருக்களில் இருக்க புரட்சி வெடிச்சிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் பஞ்சத்தில் இருக்காங்க, திருட்டு நடந்துட்டு இருக்கு, எதிரிகள் ஊடுருவிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரியான ஒரு இதில் இவர் போய் சர்வைவ் பண்ணுறாரா, இன்னும் அவர் சுகத்தை தான் தேடி போகிறாரா, இல்லை வந்து அவர் வந்து இந்த நாட்டை மாற்றணும், மக்களை புரிஞ்சுக்கணும், மக்களுக்காக மாறணும்னு நினைக்கிறாரா, சந்திக்கிற அங்கே ஒரு நல்ல கேரக்டர்ஸ் அவங்க மேலே எப்படி காதலில் விழுறாரு, அவங்களுக்காக என்னெல்லாம் பண்ணுறாரு. ஸோ இவர் அவரோட ஒரு ஃபுல் என்டையர் ஜேர்னி ஒன்று இருக்குது. ஒரு அரசன்றது வந்து ஒரு கோட்டையில் பிறக்கிற ஒருத்தர் இல்லை, தெருக்களில் தான் பிறக்க முடியும். அந்த மக்களோட நடுவில் இருந்தால் ஒரு அரசன் உருவாகணும் அப்படின்ற ஒரு இதில் அவர் என்ன நடக்க போகுது. ஸோ பிளேயர் கிட்ட இந்த கண்ட்ரோல் இருக்குது ஃபுல்லாக, அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.